அகாடமி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நான் பார்க்க போறோம் அப்படின்னா இன்னும் 2-3 சாப்டர் நான் புதுசா வந்து புது ட்ரெஸ் போடாத வச்சிருக்க மாதிரி அந்த புது சாப்டர்ஸே நான் தொடாம வச்சிருக்கேன் மேம். அதெல்லாம் நான் அப்படி வந்து படிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு டெக்னிக் தான் உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். ஸோ இந்த டெக்னிக் உங்களுக்கு வேணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸ் லைக் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இது வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா 1 மணி நேரத்தில் ஒரு சாப்டர் ஒரு பாடத்தை முழுமையாக படிப்பது எப்படி அப்படின்னா இந்த வீடியோ. ஸோ ஒரு 1 hour ஒரு வால் கிளாக் அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 1 hourல எப்படி நம்ம வந்து சாப்டர் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ பெரிய சாப்டராக இருக்குது, எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 pages இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 20 பேஜ் எடுத்துக்கோங்க. பார்ட் 1 பார்ட் 2 படிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி 2 மணி நேரம் ஆயிரும். பட் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கக்கூடிய பேப்பர்ஸ்க்கு இந்த ஒரு ட்ரிக் வந்து கண்டிப்பாகவே ஃபாலோ ஆகும். ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த 1 hour = 60 minutes அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சுக்கோங்க. ஸோ 1 hour = 60 minutes. ஸோ அந்த 60 minutesங்கும் போது பெருசாக தெரியும் 60 நிமிஷம் இருக்குன்னு. ஆனால் 1 hour போது நம்பர் சின்னதுனால 1 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்கே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க. இப்போ 1 மணி நேரம் அப்படிங்கிற அந்த கம்மியான லெவல் வந்து 60 நிமிஷம் இருக்கு அப்படிங்கிற அந்த பெரிய லெவலுக்கு போயாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணோம், அந்த 60 நிமிஷத்தையும் நம்ம பிரிக்க போறோம். முதல் ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம், அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பிரேக், அதுக்கப்புறம் ஒரு 15 minutes, லாஸ்டா ஒரு 10 minutes. உங்களுக்கு கால்குலேட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா 60 minutes வந்துடும். ரஜினி டைலாக் வரும் பாத்தீங்களா, கூட்டி கழிச்சு பாருங்க, எனக்கு சரியா வரும். அதே மாதிரி என்னோட கால்குலேட்டரும் கரெக்டா தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 minutes அப்படிங்கிறது எதுக்காகனா, நீங்க எதுவுமே தெரியாத ஒரு சாப்டர்ல ஒரு புக்கை டர்ன் பண்ணி ஃபர்ஸ்ட் டாபிக்கே படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா டைரக்டா உள்ள என்ன இருக்கு எதுக்குன்னு தெரியாம நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டாபிக் கொஞ்சம் ஒக்கையா ஒரு மாதிரி ஸ்டார்டிங்ல எல்லாம் இன்ட்ரடக்ஷன் அப்படி தான் இருக்கும். ஒரு மாதிரி போக உங்களுக்கு வந்து தூக்கம் வந்துடும். அதனால என்ன பண்ணுங்கன்னா இந்த ட்ரிக் யூஸ் பண்ணா கண்டிப்பா தூக்கம் வராது. அது மெயினா புது சாப்டர் படிக்கும்போது கண்டிப்பா தூக்கமே வராது. ஸோ ஃபர்ஸ்ட் 10 minutes என்ன பண்ணா அந்த சாப்டர்ல அனலைஸ் பண்ணணும். அந்த சாப்டர்ல மொத்தம் எத்தனை டாபிக்ஸ் இருக்கு, எதை பத்தி எல்லாம் சொல்ல வராங்க, ஸோ என்னென்ன டாபிக் இருக்குன்னு ஒரு டைம் அப்படியே பாருங்க. அந்த ஹெட்லைனை மட்டுமே எடுத்து பாருங்க. ஸோ இந்த ஹெட்லைன்ல என்னென்ன சொல்ல போறாங்க, என்னென்னலாம் நம்ம கத்துக்க போறோம். இப்போ மோஷன்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன்ஸ் இருக்குன்னா லாஸ் ஆஃப் மோஷன்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் தான் இருக்கு. ஸோ நியூட்டன்ஸ்லாம் இருக்குதா, அதுக்குள்ள வேற ஏதாவது வந்து அந்த ரிலேட்டிவ் அந்த ரிலவன்ஸ்லாம் வரும், எனக்கு ரெசிஸ்டன்ஸ்லாம் வரும், எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு டாபிக் ஈஸியாக மேக்ஸ் எடுத்துட்டோம்னா, இப்போ நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் எடுத்துட்டோம்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ்க்கு எல்லா டாபிக்ஸும் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் மாடல், ஃபர்ஸ்ட் வந்து அந்த முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர்ஸ், அப்புறம் கான்ஃபரன்ஸ் மாடல், ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறது, யூக்ளிட் டிவிஷன் லெம்மா, அப்புறம் என்னன்னா அந்த டாப்பிக்கை மட்டும் என்னன்னு சொல்லிட்டு ஒரு 10 minutes உங்களுக்கு போகுதுல, டாப்பிக்கை மட்டும் தான் பார்க்க போறீங்க. ஸோ டாப்பிக்கை மட்டும் எடுத்து யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவா, அதுக்கப்புறம் ஒரு அல்காரிதமா, அப்புறம் கான்ஃபரன்ஸ் மாடலவா, அதுல ஒரு தியரம் இருக்கா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல சால்வ் சொல்லிட்டு சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஏபி, அப்புறம் ஜிபி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் சீரிஸ். ஸோ ஓவராலா அந்த டாபிக்கை ஒரு டைம் ஒரு 10 minutes வந்து அந்த புக்கை 4 பக்கத்தையும் திருப்பி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவைஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அனலைசேஷன். ஸோ செகண்ட் என்ன, டீப் ஸ்டடி. ஸோ டீப் ஸ்டடி அப்படின்னு சொல்றது வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கா நீங்க எடுத்து வச்சு படிக்கணும். ஸோ ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 minutes அனலைசேஷன் முடிஞ்சிச்சு. அடுத்தது 20 minutes உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ அந்த 20 minutesல நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு டாப்பிக்கா எடுத்து வச்சு நீங்க அப்படியே ஓரளவுக்கு ரொம்ப படிச்சு மக்கப் பண்ணக்கூடாது, ஓரளவு அந்த டாப்பிக்கை படிச்சுக்கிட்டே வரணும். ஸோ ஸ்டார்டிங்ல நீங்க அப்படியே படிச்சுட்டே வரீங்க, ஒவ்வொரு டாப்பிக்கா படிச்சுட்டே வரீங்க. அப்போ உங்களுக்கு வந்து சில பாயிண்ட்ஸ் வந்து முக்கியமா படலாம், சில பாயிண்ட்ஸ் வந்து இதெல்லாம் தேவைப்படணும்னு தோணலாம். அப்போ என்ன பண்ணுவோம், பென்சில் எடுத்து வச்சு இல்லைன்னா ஹைலைட் இருந்தால் ஹைலைட் எடுத்து வச்சு ஹைலைட் பண்ணிட்டே வரணும். முக்கியமான டாப்பிக்கையும் ஹைலைட் பண்ணணும். அந்த டாப்பிக்கு ஏற்ற முக்கியமான கீவேர்ட்ஸ் அண்ட் முக்கியமான அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஹைலைட் பண்ணணும். ஒரு 2 டைம் படிங்க, ரொம்ப நிறைய படிக்கணும்னா 2 times படிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் படிச்சு வந்துருங்க, 20 minutes டைம் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் கிடைச்சுன்னா மறுபடியும் இன்னொரு டைம் படிங்க, மறுபடியும் டைம் வச்சுன்னா மறுபடியும் அந்த 20 minutes சூப்பரா வந்து யூட்டிலைஸ் பண்ணி டாப்பிக்கையும் இதையும் ஃபினிஷ் பண்ணுங்க. அந்த டாப்பிக்கை படிச்சு இப்போ ஒரு டாபிக் படிச்சிட்டீங்க, அந்த டாபிக்கோட கான்செப்ட் டெஃபினிஷன் நீங்க அனலைன் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த அனலைன் பண்ணதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபிகர் அவுட், இப்போ வந்து இந்த பக்கம் மோஷன்ஸ் வந்து கம்மியா இருக்கும்போது கிராவிட்டி வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கும்போது மோஷன் எம் போட்டு டவுன் ஏரோ மார்க், கிராவிட்டி ஜி போட்டு அப் ஏரோ மார்க், அந்த மாதிரி சைட்ல வந்து ஒவ்வொரு பேராகிராஃப் பக்கத்துலயும் என்ன பண்ணுங்க ஃபிகர்ல ஒரு ஆல்பபெட்ல ஒரு அம்பு குறிப்பாடு நிறைய நம்ம வந்து இந்த கீபேட்ல எல்லாம் வந்து கீழே வந்து ஸ்மைலி அந்த மாதிரிலாம் நிறைய வருதுல்ல. ஸோ அதெல்லாம் நிறைய வந்து இமோஜிஸ் இருக்கும். அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட அந்த கண்டென்ட்டா அந்த ஃபிகர்ல மாத்துங்க, வேர்ட்ஸ் என்ன பண்ணுங்க ஒரு அழகான படமா மாத்துங்க. ஸோ அதை வந்து நீங்க என்ன பண்ணணும், படிக்க நீங்க அப்படியே ரெப்ரசென்ட் பண்ணிட்டே வரணும் சைட்ல. அண்ட் எனக்கு இதுவும் வந்து எனக்கு அந்த படம் அந்த போட வரலன்னா அக்ரானமியா யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த டாபிக் கீழே
இருக்கக்கூடிய விஷயத்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் முக்கியமான கீ பாயிண்ட் மட்டும் அண்டர்லைன் பண்ணிட்டு அந்த கீ பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் என்ன பண்ணும் எடுத்து நீங்க அக்ரானமியா யூஸ் பண்ணுங்க. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கான வேல்யூ இது அப்படின்னா ஜிஎஃப் அப்படின்னு கூட அதோட வேல்யூ. ஸோ ஜிஎஃப்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நான் சிம்பிளா சொன்னேன், நீங்க வந்து ஒரு டெஃபினேஷனே கூட நீங்க என்ன பண்ணலாம் ஷார்ட் ஃபார்ம்ல கொடுக்கலாம். அழகா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ஃபிகரை நீங்க ரெப்ரசென்ட் பண்ணலாம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 minutes பிரேக். இவ்வளவு தூரம் நம்ம படிச்சாச்சுல. ஸோ அதனால ஒரு 5 நிமிஷம் பிரேக்னு என்ன பண்றது, உடனே போன் எடுத்து வச்சு டப்ப டப்ப பண்ணி நோண்டக்கூடாது. சத்தியமா அதை மட்டும் பண்ணிடாதீங்க. போன் எடுத்துட்டு அவங்க மைண்ட் டைவர்ட் ஆயிரும். நீங்க என்ன பண்ணுங்க, 5 minutes பிரேக்னா தண்ணி குடிங்க, உங்க ரூம் ஸ்டடி ரூம்ல இருக்குன்னா அப்படியே நடந்து வாங்க, அப்படியே எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஸ்ட்ரெச் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. எல்லாமே பண்ணிட்டு ஒரு 5 minutes பிரேக் எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்தது என்ன பண்ணும், ஒரு 15 minutes எப்படி அந்த 20 minutes நம்ம படிச்சோமோ படிக்கல கண்டிப்பா, சும்மா ஒரு மேலோட்டமா ஒரு மெத்தட் எடுத்தோமோ அதை வந்து 15 minutesக்கு அந்த மெத்தடை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அது எப்படி ஸ்ட்ரென்தன் பண்றது அப்படின்னா, எப்படி நம்ம உடம்புக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி எஜுகேஷனா நம்ம ஃபிகர்ஸ்ல கொடுத்தாங்க வந்து நீங்க நோட் எடுத்து வச்சு நோட்ல வந்து ஒன்னு ஹிண்டா எழுதலாம், மைண்ட் மேப்பா எழுதலாம், ஃபிகர்ஸா மென்ஷன் பண்ணலாம், ட்ரீ டயக்ராமா மென்ஷன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய வேஸ் இருக்கு. எந்தெந்த டாபிக் எதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகுமோ, எந்தெந்த சப்ஜெக்ட் எதுக்கெல்லாம் அடாப்ட் ஆகுமோ அந்த மெத்தட்ல நீங்க என்ன பண்ணுமோ கண்டிப்பா நோட்ல எடுத்து வச்சு அந்த 15 minutes அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய ஆல்ரெடி ஃபிகர் அவுட் பண்ணி வச்சிருக்க அந்த விஷயத்த நீங்க என்ன பண்ணலாம், மறுபடியும் ஒரு டைம் ஒரு நோட்ல வந்து ஒரு சாப்டர் ஃபுல்லா அப்படியே வந்து கடற்கடன்னு எழுதிட்டே வாங்க. ஒவ்வொரு சாப்டர் கரெக்டா 15 minutes போதுமானதா இருக்கும். ஏன்னா எழுதணும்ல, ஒன் டைம் பண்றதுக்கே கரெக்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பாயிண்ட்ஸ் இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிரும். நெக்ஸ்ட் டைம் படிக்கும்போது இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சதானே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆயிரும். ஓகே மேம், லாஸ்ட் ஒரு 10 minutes இருக்கு. அதுக்கு என்ன பண்றதுன்னா ரீகேப். நம்ம எப்பவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரீகேப் போடுறதா வந்து முக்கியம். ஒரு படம் வந்தா கூட ட்ரைலர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதெல்லாம் அனலைஸ் பண்றது. ஸோ ஃபுல் படமும் பார்த்தாச்சு, இப்போ கடைசியா ரீகேப். ஸோ ரீகேப் பண்ணி பார்க்கறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இது வரைக்கும் படிச்ச கான்செப்ட்ஸை அப்படியே ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஸோ புக்ல பார்க்கலாம், புக்ல பாருங்க. இல்ல வந்து நான் என்னோட கான்செப்ட்ஸே நான் பார்க்கறேன் திரும்பி அப்படின்னா உங்களோட கான்செப்ட்ஸே திருப்பி பாருங்க. ஸோ அந்த சாப்டர் ஃபுல்லாவே நம்ம சூப்பரா வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஈஸியா இருக்குல்ல ரொம்ப. ஸோ இன்னும் உங்களுக்கு சம்மரியா ஃபுல்லா உங்களுக்கு ஸோ இதுதான் உங்களோட சம்மரி. இது ஒரு வால் கிளாக்கா நினைச்சுக்கோங்க. நான் சொன்ன கான்செப்ட்ஸ் அப்படியே நான் சொல்றேன். ஸோ வால் கிளாக்ல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 10 நிமிஷம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அனலைஸ் பண்றோம். அந்த சாப்டர்ல என்னதான் அப்படி இருக்கு, என்னென்ன டாபிக்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலோட்டமான பார்வை, ஒரு ட்ரைலர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி அனலைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க இருந்து 2ல இருந்து 6 வரைக்கும் இந்த 20 minutes நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா லேர்ன் பண்றதுக்கு எவ்வளவு தூரம் உங்களால படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணி படிங்க, ஒன்னு ஹைலைட் பண்ணி படிங்க, இல்லைன்னா சைட்ல வந்து நான் சொன்ன மாதிரி அப் ஆரோ டவுன் ஆரோ ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அந்த மாதிரிலாம் வந்து ஃபிகர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி படிக்கலாம். இல்ல எனக்கு அந்த மெத்தட் இதுல ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா அக்ரானமிஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து வச்சு நீங்களே ஒரு அக்ரானமி மாதிரி ஃபார்ம் பண்ணி நீங்க அக்ரானமியாவும் படிக்கலாம். ஸோ 20 minutes படிச்சதுக்கும் கண்டிப்பா பிரைன் வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸேஷன் கேட்கும். அப்ப என்ன பண்ணுங்க, ஒரு 5 minutes வாட்டர் கொடுத்து ஏதாவது ஜூஸ் இருந்தா ஜூஸ், ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்தா ஃப்ரூட்ஸ், ஏதாவது ஒன்று கொடுத்து ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் 5 minutes உங்களுக்கு அடுத்தது ஒரு 15 minutes வரும். அந்த 15 minutes என்ன பண்ணும், நம்ம ஆல்ரெடி படிச்ச அந்த கான்செப்ட், நம்ம லேர்ன் பண்ண அந்த கான்செப்டை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறோம். எப்படி நம்ம வந்து செம்மையா ஸ்ட்ரென்தன் கொஞ்சம் பூஸ்ட் எல்லாம் கொடுத்து பண்றோமோ அது மாதிரி தான். ஸோ எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்னா மைண்ட் மேப் மூலியமா பண்ணலாம், ஃப்ளோ சார்ட் மூலியமா பண்ணலாம், ட்ரீ டயக்ராம், இல்ல எனக்கு ஒண்ணுமே வேணா ஹிண்ட் மட்டும் போதுனா கூட ஹிண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சு லேர்ன் பண்ண டாபிக்ஸ் என்ன பண்ணும், நல்லா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலி நம்ம கடைசியா என்ன பண்ணுவோம், ரீகேப். ஸோ ரீகேப் பண்ணி 10 minutesல முடிச்சுன்னா சூப்பரா 1 hourல ஒரு சாப்டர் அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி சூப்பரா முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த டெக்னிக் பிடிச்சிச்சுன்னா மறக்காம தம்ஸ் அப் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. 1 hour நான் இப்படி தான் படிச்சேன், எவ்வளவு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களை நீங்க cheer up பண்ணி நல்லா பண்ணுங்க. Keep rocking goodies. We learn maths by doing maths. Thank you so much for watching. ஒரு நாளைக்கு சக்கரையும் முக்கியமா போர்டு எக்ஸாம் போறவங்களுக்கு all the very best. Thank you.